என்னதான் நம்ம ஜனனி சக்தியை தேடி கண்டுபிடிச்சு ஹாஸ்பிட்டலுக்கு ஆம்புலன்ஸில் கூட்டிகிட்டு போயிட்டு இருந்தாலும் பின்னாடியே அந்த ராமசாமி போலீஸை அனுப்பி வைக்கிறாரு. நான் அனுப்பியிருக்கேன் ஆம்புலன்ஸ் வண்டி, யார் யார் இருக்காங்க அப்படின்ற எல்லா ஃபோட்டோவையும் நான் அனுப்பியிருக்கேன். உடனடியாக அவங்க எங்கே போயிட்டு இருந்தாலும் உன்னோட கண்ட்ரோலுக்கு அவங்கள கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாரு. இங்கே ஸ்டார் ராம கடத்திட்டு போகிறதா எங்களுக்கு தகவல் வந்திருக்கு அப்படின்ற அடிப்படையில் அவங்கள நிறுத்தி தடுத்து கூட்டிகிட்டு போயிட்டுருக்காங்க. அப்போ நம்ம ஜனனி அவர் உயிருக்காக போராடிட்டு இருக்காரு. முதல்ல ஹாஸ்பிட்டல் போங்க, அவர் அட்மிஷன் பண்ணிவிட்டு நான் என்ன வேணும்னாலே உங்களுக்கு கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படின்னு நம்ம ஜனனி சொல்கிறாங்க. இருக்கிறது போனா என்ன, போகட்டும் விடு, விதியன்னு சொல்லிட்டு இருப்பியா, அதை விட்டுட்டு போராடிக்கிட்டு இருக்கான்ற, அதெல்லாம் எதுவும் தேவையில்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் பேசக்கூடிய இன்டென்ஷன் ரொம்ப தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம ஜனனி இன்ஸ்பெக்டர்கிட்ட சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க. உடனடியாக ஆம்புலன்ஸை நிறுத்தி நீ கீழே இறங்கி அவள் வண்டியை ஓட்டட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ஜனனியை வண்டியை ஓட்ட வைக்கிறாங்க. அந்த சமயத்தில் ராமசாமி என்ன பிடிச்சிட்டிங்களா இல்லை கண்ட்ரோலில் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி விஷயத்த கேட்குறாரு. அவரும் இன்ஸ்பெக்டரும் பேசிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஜனனிக்கு சந்தேகம் வந்துடுது. இவர் வேணும்னே தான் இதை செய்கிறாரு, நம்ம சக்தியையும் என்னையும் அவர் டார்கெட் பண்ணி தான் நிறுத்தியிருக்காரு அப்படின்றத நம்ம ஜனனி தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனால் இவங்க கிட்ட இருந்து தப்பிக்கணும், போலீஸ் கிட்ட இருந்து எப்படி நம்மளால் தப்பிக்க முடியும் அப்படின்றத நம்ம ஜனனி யோசிச்சுக்கிட்டே வண்டியை ஓட்டிட்டு வந்துட்டுருக்காங்க. அக்கம் பக்கத்தில் எங்கேயுமே அவங்களுக்கு ஹாஸ்பிட்டலில் இருக்கிற மாதிரி தெரியல. வேறு என்ன பண்ணுறதுன்னு புரியாத வந்துக்கிட்டு இருக்கும்போது தான் கோர்ட்டில் இருக்கக்கூடிய ஜட்ஜுடைய வீட்டுக்கு அவங்க வந்துக்கிட்டு இருக்காங்க காரில். இதை பார்த்த உடனடியாக நிறுத்தி எனக்கு ஹெல்ப் வேணும், உதவி பண்ணுங்கன்னு சொல்லி கேட்டு அவங்க மூலிமா உதவியை பெற்றுக்கிட்டு நம்ம ஜனனி சக்தியை ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறாங்க. ஆனால் ட்ரீட்மெண்ட் பார்க்க போகிறதுக்குள்ளவே நம்ம சக்தியோட நிலைமை ரொம்பவும் மோசமாக இருக்குது. போனால் அங்கே டாக்டர் சொல்லக்கூடிய விஷயம் தான் நம்ம ஜனனிக்கு ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியான தகவல்.